بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு அல்லாஹினுடைய ஞாபகமூட்டக்கூடிய ஓர் இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இந்த உபதேசமானது பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் உண்மையான ஒரு பிரயோசனம் தர வேண்டும் என்றால், நானும் நீங்களும் உண்மையான ஒரு விசுவாசி என்கிற அடையாளத்தோடு வாழ்வது உண்மை என்றால், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய பார்வைகள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய இந்த விடயங்களுக்குள்ளால் முழுமையாக ஈர்க்கப்பட்டவர்களாக, அங்கு சொல்லப்படக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை முழுமையாக கவனித்தவர்களாக இருக்கிற பொழுதுதான் அங்கு பிரயோசனம் என்பதை காண முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய கெடுபிடிகளுக்குள்ளால் நாங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி சிக்கிக்கொண்டோம் என்று சொன்னால் உபதேசங்களுக்காக வருகை தந்த எங்களுடைய செயல்பாடுகளில் இதுவரை காலமும் எப்படியானதொரு வாழ்க்கை இருந்ததோ அதை தாண்டிய ஒரு மாற்றத்தை என்னாலும் உங்களாலும் கண்டுகொள்ள முடியாமல் போகும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அதை மனதில் கொண்டவர்களாக இன்றைய இந்த உபதேசத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக வேண்டிக் கொண்டவனாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மனிதன் மறந்து வாழக்கூடிய மன்னரை வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், மனிதன் மறந்து வாழ்ந்த மன்னரை வாழ்க்கை என்றால், மறந்து போயிருக்கிற மன்னரை வாழ்க்கை என்று வருகிற பொழுது எல்லோருக்குமே தெரியும் மன்னரையினுடைய நிலைமைகள், அது எதை பற்றி சொல்ல போகிறோம் என்கிற விடயங்கள் எல்லாம் ஒரு வகையான ஒரு கற்பனை எங்களுக்குள்ளால் வந்துவிடும். இதைத்தான் சொல்ல போறாங்க, இது கேட்டது என்கிற ஒரு சிந்தனை அல்லது ஒரு ஓர்டர் எங்களுக்குள்ளால வந்துடும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இது உண்மைதான். இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு அடிக்கடி ஞாபகமூட்டப்படுவதனுடைய ஒரு பலாபலன் என்னவென்று சொன்னால், ஞாபகமூட்டுதல் ஆனது என்னுடைய வாழ்வில் ஈமானிய பலகீனம் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களின் பொழுது என்னுடைய ஈமானை வலு செய்யக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும். உதாரணமாக,
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரங்கள் எந்த அளவுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது என்று தெரியும். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஈமானிய உறுதியில் திளைத்திருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் முஹம்மதானவர் மரணித்து விட்டார் என்கிற இந்த திருமறை வசனத்தை அவர்கள் ஓதி காண்பித்தவுடன் கையில் இருந்த வாள் அவர்களை அறியாமலே விழக்கூடிய அளவுக்கும், இன்னும் சொல்ல போனால் அந்த அறிவிப்பு தொடர்களை நாங்கள் பார்க்கிற பொழுது என்ன வருகிறது என்றால், அப்பொழுதுதான் அந்த திருமறை வசனத்தை புதிதாக கேட்பது போன்ற ஒரு உணர்வை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் சில நேரங்களில் எங்களிடம் இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்போ அல்லது அளவு கடந்த ஏதோ ஒன்று எங்களை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட்டும் திசை திருப்ப எத்தனிக்கிற பொழுது சில ஞாபகமூட்டுதல்கள் எங்களை திசையை சரியான முறையில் பயணிப்பதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வகையில் முதலாவதாக நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு உபதேசம், மனிதன் மறந்து வாழக்கூடிய மன்னரை வாழ்வு சம்பந்தமாக பார்க்கிற பொழுது, மன்னரை என்பது மறுமை வாழ்வுக்கும் இவ்வுலக வாழ்வுக்கும் இடையிலான ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அவன் பிரிந்து விடுகிறது உயிர் என்று சொன்னால், அதன் பிறகு இருக்கக்கூடிய சகல நிலைப்பாடுகளும் அவனை பர்சகியத்தான ஒரு வாழ்க்கையாக, திரைமறைவான ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. மரணித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கு என்ன நடக்கிறது, அவன் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பது பற்றி. அதை யாராலும் உணர்ந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாத ஒரு நிலைமை. அவரால் மீண்டும் வந்து சொல்லவும் முடியாது. அவர் சொல்லிக் கொள்வதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை. அப்ப பர்சகியத்தான வாழ்க்கை என்று சொன்னால் அது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அப்படியான ஒரு வாழ்க்கை இது இந்த உலகத்தையும் மறுமையையும் பிரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஒரு தெரியாத ஒரு வாழ்க்கை, எப்படி வாழப்போகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் வாழக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒரு முக்கியமான உபதேசம் என்னவென்று சொன்னால், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், நீங்கள் மரணம் என்கிற ஒரு ஞாபகமூட்டுதலை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அப்படி மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் அது தகர்த்தெறிய செய்துவிடும். இந்த நபிமொழியை நாங்கள் இரண்டு விதமான அர்த்தங்களில் நோக்கலாம். ஒன்று, மரணத்தை நினைவு கூறுவதனால் இன்பங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகிறது. இன்னும் ஒன்று என்னவென்றால், மனிதன் இன்பமாய் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் துடைத்தெறியக்கூடிய ஒன்றுதான் மரணம். ஒன்று, மனிதன் மரணிப்பதனால் அனுபவித்தது எல்லாம் இல்லாமல் போகிறது. இரண்டாவது, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்துவிடச் செய்யும் ஒன்றுதான் மரணம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டங்களை சந்திப்பான். கஷ்டங்கள் என்று நான் சொல்லுவது எல்லா வகையிலையும் வரும். பொருளாதார கஷ்டமாகலாம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல விதமான கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நோய் நொம்பலங்கள் எதுவாகட்டும். இந்த எல்லா நிலைகளிலும் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது என்னவென்றால், இது ஒரு நாள் தீரும், இது ஒரு நாள் மாறும், இது நீங்கலாம், கஷ்டப்பட்டவனுக்கு செல்வம் வரலாம், நோயாளியினுடைய நோய் குணமடையலாம், இல்லாமல் இருப்பவன் இருக்கக்கூடிய ஒருவனாய் மாறலாம் என்கிற எல்லா எதிர்பார்ப்புகளும் ஆப்போசிட்டாக இருக்கிற, அதாவது பாதகமான நிலையில் உள்ள எல்லா நிலைகளையும் சாதகமாக எண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. ஆனால் மனிதன் சாதகமான எண்ணங்களாய் பார்க்கவே முடியாத அல்லது
அந்த கற்பனைக்கு அதனை செலுத்தவே முடியாத ஒரு தருணமாக மரணம் என்கிற ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் மாறலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் மரணம் என்பது ஒரு பொழுதும் மாறக்கூடியது அல்ல என்கிற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வோமாக இருந்தால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா? உதாரணமாக, மரணத்தை ஒரு வைத்தியர் ஒரு நோயாளிக்கு சொல்லுகிறார், இவருடைய காலம் இவ்வளவுதான் என்கிற ஒரு வரையறையை தருகிறார் என்று வையுங்கள். இந்த வரையறை தெரிந்த ஒரு மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க முடியுமா, கவலையை பார்க்க முடியுமா? அவனுடைய உறவுகளுக்கு அது தெரியுமாக இருந்தால் அந்த உறவுகள் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண்பிப்பார்களா, கவலையை காண்பிப்பார்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது இப்பொழுதுதான் என்கிற ஒரு தெளிவு இருக்குமாக இருந்தால் அவனால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா, இது ஒரு வகையான அருளாக கூட நாங்கள் நோக்கலாம், எப்படி மனிதனுக்கு மரணத்தினுடைய நாள், நேரம், இடம் தெரியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படி மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மரணத்தை ஒரு மனிதன் நினைவு கூற வேண்டும் என்றால் நினைவு கூறுவது சிரமமான காரியம். இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே மௌத்த பற்றிய நினைவு இருக்கும். இதே எங்களுக்கு இன்னும் ஒரு மணித்தியாலங்கள் 2 மணித்தியாலங்கள் கடந்ததன் பிறகு இந்த உணர்வு கொஞ்சம் தளரப்படும். மீண்டும் ஏதாவது ஒரு ஆபத்தை, ஒரு அபாயகரமான நிலையை காண்கிற பொழுது மரணம் நினைவில் வரலாம். அப்ப மரணம் என்பது நினைவுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு காரியமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் தொழிற்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவிற்கு வந்து மறந்து போகக்கூடிய ஒரு எண்ணமான மரணத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் கபறுகளை ஜியாரத்து செய்வதை நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அப்ப கபறுகள் பார்க்கப்படுவது, கபறுகள் தரிசிக்கப்படுவது எதற்காக? மன்னரைகளை சென்று பார்வையிடுவது எதற்காக என்றால் மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்களை வைத்து சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எப்படியான சந்தர்ப்பங்கள்? ஜனாசாக்களை சென்று பார்வையிட, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்ல, ஜனாசா தொழுகையில் ஈடுபட, அடக்க ஸ்தலங்களுக்கு செல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பெண்களில் இந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? ஜனாசா வீடுகளுக்கு சென்று ஜனாசாக்களை பார்வையிடுவோர் இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது எங்களில் எத்தனை பேர்களுக்கு மரணத்தினுடான சிந்தனை எம்மில் தொழிற்பட்டிருக்கிறது? ஒரு ஜனாசா விழுந்திருக்கிறது என்றால் அந்த வீட்டில் உள்ள உறவுகளுக்கு மாத்திரம் கண்ணீர் வரும், கவலை வரும், நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பார்கள். ஏன்? ஒரு மரணித்தவர் ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரனாக, உறவுக்காரனாக இருக்கிற பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் தொடர்பு பட்டிருப்பார்கள். நல்ல வழியிலும் சரி, தீய வழியிலும் சரி. அந்த தொடர்பு பட்டிருக்கிற பொழுது அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகள், தொடர்பு பற்ற நிகழ்வுகள் நினைவுக்கு வருகிற பொழுது இந்த நேரத்தில் இவர் இருந்தாரு, இந்த நேரத்தில் இவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப இல்லையே என்று எண்ணுகிற பொழுது கண்கள் கண்ணீரை வடிக்கும் கட்டங்களை நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கலாம். யார்? உறவுக்காரர்களாக இருந்து மரணித்தவர்களை பார்க்கும் உறவுக்காரர்களுக்கு ஏற்படுகிற உணர்வு. கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தால் வருகை தருவோம், ஜனாசாவை பார்வையிடுவோம், வெளியே செல்வோம். எங்களுடைய சிந்தைகள் எங்கே மாறும் தெரியுமா? வந்திருக்கும் உறவுகளில் எவ்வளோ காலத்துக்கு பிறகு சந்தித்த உறவுகள் என்று அவர்களோடு சகவாசமாக பேசி உறவாடும் நிலைமையை மாற்றிவித்து விடுகிறது. நாம் சென்றிருப்பது ஜனாசா வீடு, ஆனால் நாம் பேசிக்கொண்டிருப்பது திருமண வீட்டு நிகழ்வுகளை எல்லாம். சுகமா இருக்கிறீங்களா? எப்ப வந்தீங்க? எவ்வளோ காலம்? ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்படி ஏதாவது நடந்தா தான் நம்ம சந்திக்கவே இயலுது. அன்புள்ள தாய்மார்களை, சகோதரிகளை, நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தருணத்தை அந்த இடத்திலேயே மறந்து போகக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம்.
ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மையவாடிகளுக்கு செல்லுகிறார்கள். தூக்கி செல்லுகிற அந்த 8 பேர் அல்லது 6 பேர் அல்லது குறிப்பிட்ட அந்த ஒரு சிலர் தூக்கி செல்லுகிற பொழுது வேக வேகமாக செல்லுகிறோம். தூக்கி செல்லுகிற இந்த நபர்களை தாண்டி அடுத்தவர்களும் சரி, தூக்கி செல்பவர்களும் சரி, சொல்லுகிற அதிகமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? யாராவது கையை மாத்துங்க, மெதுவா போங்க, குலுக்காம போங்க, மெதுவா போங்க, அவ்வளோ என்ன அவசரம், அங்கால போங்க இங்கால போங்க, சமமான உசரத்தில் உள்ளவங்க தூக்குங்க, இப்படித்தான் சொல்லிட்டு போறோம். பின்னால வாரவங்க எல்லாம் அதுக்கடல இவ்வளவு தூரம் போயிட்டுதா, பின்னாலேயே வந்த முந்திட்டு பாருங்களேன், நான் முந்தி போறேன், பைக்ல அதாலே வருவீங்க, இதால போனா போய் சேரலாம் தானே. இப்படி ஜனாசாவை தூக்கி செல்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி அந்த இடத்தை விட்டு கலண்டு போறதுங்கிறத போல ஒரு சிந்தனையாகவே தொழிற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளை, ஜனாசாக்களை பார்க்கிற பொழுது கூட என்னுடைய மரணத்தினுடைய சிந்தனையை என்னில் தர முடியவில்லை என்றால், என்னால் எடுக்க முடியவில்லை என்றால், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் எதற்காக நீங்கள் அதிகம் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள்? அது அடிக்கடி மறந்து போகிற ஒரு நிகழ்வு என்பதனால் தான். ஆனால் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு மனிதன் மறந்து போகிற நிகழ்வு. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன தெரியுமா? மனிதன் அடிக்கடி மரணத்தை மறந்து போவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை விரும்பாமலோ நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த காரணத்தை இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்போம். உண்மை. அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதை தாண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஷைத்தானுக்கு நாம் கொடுத்த இடம். ஒரு சந்தர்ப்பத்தில் மௌத்த நினைக்கிற நேரம், இப்ப நடக்காது, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவான், ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று மௌத்த சும்மா சாதாரணமாக எடை போட்டு நாமே ஒரு ஒத்திகை கொடுக்கிறோம். இன்னொரு நாள் இருக்கு, இன்னொரு நாளைக்கு தள்ளி போடுறோம், ஒத்தி போட்டு விடுகிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, மரணத்தை இப்படித்தான் மனிதன் மறந்து வாழுகிறான். ஷைத்தான் மரணிக்கடிக்க செய்வதற்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். அதனால் மனிதன் அடிக்கடி மரணத்தை மறந்து விடுகிறான் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள், அது உங்கள் மரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மரணத்தை ஞாபகப்படுத்த சொல்லுகிறார்கள்? மரணத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த செய்திகள், கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம், ஞாபகமூட்டுதல் தானே. சில வேளைகளில் எனக்கும் உங்களுக்கும் நாம் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் பிரயோசனம் அளிக்கலாம். ஒரு மனிதனுடைய மரண தருவாய், அந்த மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்றால் இவனால் எங்களுக்கு எதையாவது சொல்ல முடியுமா? ஒரு தந்தை, ஒரு தாய் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், உறவுகள் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதன் தன்னுடைய உறவுகளை நோக்கி எதையாவது சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பானா? ஜனாசா வீடுகளுக்கு போயிருப்போம் தானே, போயிருக்கிறோமா இல்லையா? மரணிக்கிறதுக்கு முன்னால போய் பார்த்தவங்க இருக்கிறோமா இல்லையா? அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எதையாவது கேட்டிருக்கிறோமா? முடியாமல் இருக்கும். எல்லாருமே என்ன சொல்வோம் என்றால், அவர் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறார், அவர் என்ன சொல்ல வரார் என்றது தெரியாது. அவர் கொஞ்சம் இப்படி பார்ப்பார். யாராவது தண்ணி குடிக்கிற இடத்துக்கு பார்வை போடுச்சா இருந்தா தண்ணி கேட்கிறாரம்போ, தண்ணியை கொடுக்க கூட சொல்லுவோம், இல்லை சம்சம கொடுத்துருங்கம்போ. அப்பதான் அவருடைய மூத்த மகன் அல்லது மூத்த மகள் அல்லது யாரோ ஒரு உறவுக்கார வருகிறார், உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கிறாரு பாருங்க, நீங்க வர்ற வரைக்கும் தான் அவர் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு என்கிற மாதிரி சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளை, சிறுவர்களை பார்க்கிற பொழுது இந்த பிள்ளையோட தான் கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு, அவரை தான் யோசிக்கிறாரோ தெரியல, கிட்ட போமா அப்படின்னு சொல்லுவோம். அன்புள்ள தாய்மார்களே, அந்த நேரத்தினுடைய நிலவு என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று. அதுதான் அவருடைய நிலைமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அப்படியான நிலைமையை அடைந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய கால்கள் பின்னிக் கொள்ளுகிறது, அவர்களுடைய தொண்டை குழிகள் பதைபதைக்க ஆரம்பிக்கிறது, சக்கராத்தினுடைய வேதனையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் காப்பாற்ற முற்படுகிறார்கள், வைத்தியர்களை ஓதி பார்ப்பவர்களை நாடி திரிகிறார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியும், வலன்ன அன்னஹுல் ஃபிராக்,
நான் தன்னை படைத்த ரப்பிடம் செல்ல போகிறேன் என்பதை அந்த படுக்கையில் இருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் தெரியாது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது அவனுடைய மறுமைக்கான பயணம். மறுமைக்கான பயணம் இந்த உலகத்தின் கடைசி நிமிடம். உயிரோடு ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவாக நீங்கள் ஒவ்வொருவரும் எம்மை கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறோமா? ஒரே ஒரு நிமிடம், நான் இப்பொழுது மரணிக்கும் தருவாயில் இருக்கிறேன் என்றால் நான் என் உறவுகளுக்கு சொல்லும் பதில் என்னவாக இருக்கும்? நான் என் பிள்ளைகளை பார்த்து, என் பெற்றோர்களை பார்த்து, என் உறவுகளை பார்த்து, சகோதரிகளை பார்த்து நான் என்ன சொல்ல இருக்கிறேன்? என்ன கேட்பேன்? யோசித்து பார்த்திருக்கிறோமா? யோசித்து பார்த்தால் என்னுடையதும் உங்களுடையதும் மூச்சு நின்று விடும் அளவுக்கு கவலைகள் மட்டுமே மீதம் இருக்கும். ஏன்? மன்னிப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு தவறுகள் செய்திருப்போம். ஆனாலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அளப்பரிய அன்பின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக தவறுகளை மறந்தவர்களாக வாழ்ந்திருப்போம். மரணத்தின் பிடி என்று விளங்குகிற பொழுது புரியும், அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்பது தெரியவில்லை. அந்த மனிதனுக்கு விளங்குகிறது, முன்னால் இருக்கிற மலக்கு யார்? தன் உயிரை பறிக்க வந்தவர் யார்? அவருடைய கரத்தில் இருப்பது என்ன? அல்லாஹ்வினுடைய சுவர்க்கத்தினுடைய கபன்களோடும் வாசனை திரவியங்களோடும் வந்தவராக இருப்பாரா? பார்ப்பதற்கு அழகிய தோற்றத்தில் என் கண் பார்வைகள் எட்டுகிற இடத்தில் அவர் இருக்கிறாரா? அல்லது பார்க்க முடியாத பயங்கரமான உருவத்தோடு துர்நாற்றங்களோடு என்னுடைய உயிரை பறிப்பதற்காக என் கண் முன்னால் என் பார்வை எட்டுகிற தூரத்தில் அவர் இருக்கிறாரா என்று என்னாலும் உங்களாலும் இப்பொழுது சொல்ல முடியுமா? நாம் மரண தருவாயில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எம் கடந்து போன நாட்களினுடைய நிகழ்வுகளை வைத்து எண்ணி பார்ப்போமே. எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மலக்கு யாராக இருப்பார்? அந்த மலக்குல் மௌத்தினுடைய தோற்றத்தை எண்ணி பாருங்களேன், எப்படி இருப்போம்? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் மரணத்தை இந்த உலகத்தில் மறந்து விட்டேன், முற்றுமுழுதாக மறந்து விட்டேன். அதனால் இது போன்ற தருணத்தை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. திடீரென அந்த எதிர்பார்ப்பு என்னிடம் வந்த பொழுது என்னால் செய்து கொள்ள வழியில்லாமல் தவிக்கிறேன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது போன்ற ஒரு தருணம், மரண தருவாயில் இருக்கிறார் அல்லவா, அவனுடைய நிகழ்வை விளங்கப்படுத்தும் விதமாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபிமொழி. நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, சர்வ சாதாரணமாக நாம யோசிப்போம். எங்களில் யாருக்காவது அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமில்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறோமா? இல்லை. அல்லாஹ்வை சந்தித்தல் என்பதனுடைய அர்த்தம் எமக்கு புரிகிறதா இல்லையா? என்ன? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறோம் என்றதும் விரும்ப இல்லைங்கிறதும் எதை பற்றி சொல்லுது? சொல்லுங்க, எதை பற்றி சொல்லுது? உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? உயிர் வாழுகிற பொழுது அல்லாஹ்வை எம்மால் சந்திக்க முடியுமா? அப்ப இங்க சொல்லப்படுற விஷயம் எது? மரணம். மரணம் தெளிவாக தெரிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்க தயாராகுபவன், சந்தோஷமாக மௌத்தாக ரெடியானவன் யார்? அவனை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க அப்படின்றால் மௌத்தாக விரும்பலையோ வெறுக்கிறானோ அவனை அல்லாஹும் சந்திக்க வெறுக்கிறான். அப்ப அல்லாஹ் மௌத்தாக மாட்டானா? இப்ப எனக்கு மௌத்தாக விருப்பம் இல்லைன்னு இருந்தா என்னை அல்லாஹ் மௌத்தாக மாட்டானா? என்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரும்பிய விரும்பாமலோ நம்ம மௌத்தாய்த்தானே ஆகணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லது அவர்களுடைய ஒரு சில மனைவிமார்கள் கேட்கிறார்கள், இன்னா நக்ரஹுல் மௌத், நிச்சயமா மனுஷன் மௌத்த விரும்புறவன் தானே, மௌத்தை யாராவது விரும்புவானா? இல்ல. மௌத்து வரக்கூடாதுன்னு தான் எல்லாருக்குமே இருக்கு. இன்றைக்கு நைட்டுக்கு மௌத்துன்னு சொன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் கிடைக்காதான்னு தான் யோசிப்போம்.
இப்ப சில நேரங்கள்ல எங்கள்ல யாராவது ஈமானியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தால் சில நேரம் நம்ம பேசக்கொள்ள சொல்லும், நான் தான் ரெடி மௌத்தாக, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு வகையில நான் என்னால முடியுமானத்தை செஞ்சுட்டு போறேன், இப்ப மௌத்து வந்தால் நான் ரெடின்னு சொல்லுவோம். மௌத்துங்கிற கட்டம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கிடைக்காதான்னு தான் இருப்போம். இது மனிதனுடைய உணர்வு, வெளிப்பூச்சுக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை. அது சஹாபாக்களே பயந்த ஒரு தருணம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த தருணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லது நபிகளாருடைய சில மனைவிமார்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், எங்கள்ல யார் தான் மூத்த விரும்புவாங்க? எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒன்றுதானே, பயப்படக்கூடிய ஒன்றுதானே என்று கேட்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ذلك வலாகின்னல் முஃமின் இதா ஹதரஹுல் மௌத் புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹி வ கராமத்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயம் இல்லை இது. நீங்க நினைக்கிற ஒரு காரியத்தை பற்றி சொல்லல, மாற்றமாக இது எதை சொல்கிறது என்று சொன்னால், வலைஸ பில்லதி தذهبு இலைஹி, நீங்கள் சிந்திக்கக்கூடிய விடயங்களை பற்றிய காரியம் அல்ல இது. மாற்றமாக வலாகின் இதா ஷஹஸல் பஸர், மரண தருவாயை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார்கள். பார்வைகள் நிலை குத்தி போகிற நேரம், உள்ளங்கள் அப்படியே இறுக்கி பிடிக்கிற நேரம், தோள்கள் எல்லாம் சிலும்புகிற நேரம், விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரம், அந்த நேரத்தை தான் இது சொல்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்க மௌத்தாகிறதுக்கு போறீங்க, மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நிகழ்வுகள் இருக்கிறது. கால்கள், கைகள், விரல்கள் எல்லாம் பின்னிக்கொள்ள, உள்ளங்கள் எல்லாம் அப்படியே மூச்செடுக்க சிரமப்பட்டு அடைத்துக் கொள்ளுகிற அந்த நேரத்தில், பார்வைகள் நிலை குத்துகிற நேரத்தில், எதையும் செய்ய முடியாமல் தடுமாறுகிற அந்த நேரத்தில், என்னுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், என்னை கழுவி விடுங்கள் என்று சொல்ல முடியாமல், என்னை தூக்குங்கள் என்று சொல்ல முடியாமல், எனக்கு இதை தாருங்கள் என்று கேட்க முடியாமல், என் உறவுக்காரனை அழையுங்கள் என்று கூப்பிட முடியாமல், எதையும் செய்ய முடியாமல் நான் வெறும் ஜடமாக உயிர் பிரியும் முன்னர் படுக்கையில் இருக்கும் அந்த நிலையை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக தன்னுடைய ரப்பை சந்திக்க தயாரான நிலையில் இருப்பானாக இருந்தால் அதை பற்றித்தான் இது பேசுகிறதே என்று, மாற்றமாக நீங்கள் நினைப்பது போன்று மௌத்த இருக்கிற விஷயத்தை பத்தி இது பேசல. அப்ப அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது என்ன தெரியுமா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முஃமின் அவனுக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அவனுக்கு பஷாரத்தாக சொல்லப்படுகிறது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அதே நேரத்தில் அவன் ஒரு பாவியாக, முனாஃபிக்காக, பாவம் செய்தவனாக இந்த உலகத்தில் இருந்தால் அவனுக்கு மரணத்தினுடைய நேரத்தில் ஏற்படுகிற சிரமங்கள், கஷ்டங்களை பற்றி, அந்த நேரத்தில் அவன் தனக்கு வாழ்வு இன்னும் நீடிக்கப்பட வேண்டும் என்று அவகாசம் கேட்கும் தருணத்தில் அவன் இருப்பான் அல்லவா? அந்த நேரத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்னார்கள், புஷ்ஷர பி அஸாபில்லாஹி வ உகூபத்திஹி, அல்லாஹ்வினுடைய தண்டனையையும் கடுமையான சோதனை, துன்பங்கள், தண்டனைகளை எண்ணி அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படுவதை எண்ணி அவன் பயப்படுகிறான். அது நன்மாராயம் அல்ல, தண்டனைகளை பற்றிய எச்சரிக்கைகளும் அவனுக்கு காட்டப்படுகிறது. அதை பார்த்து அவன் பயப்படுகிறான். இந்த நேரத்தில் அவன் அலறுவான், புலம்புவான். எப்படி தெரியுமா? எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது, எனக்கு அவகாசம் வேண்டும், என்னை விட்டு விடுங்கள், கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், நான் சென்று வருகிறேன், நல்லமல் செய்கிறேன், தர்மம் கொடுக்கிறேன், செய்யாத அமல்களை செய்து வருகிறேன் என்று அவகாசம் கேட்பவனாக மனிதன் மாறிவிடுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள், அந்த நேரத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய ரப்பை சந்திக்க தயாராக இருக்கிறானோ அவனைத்தான் அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். அந்த நேரத்தில் எவன் தன்னுடைய ரப்பை சந்திக்க வெறுக்கிறானோ, விரும்பவில்லையோ, அவகாசம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அவனை அல்லாஹும் சந்திக்க வெறுக்கிறான் என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, யோசித்து பாருங்களேன். என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் மறந்து போன மரணத்தினுடைய அந்த நேரம், மன்னரை வாழ்வை பற்றிய ஒரு பயம்,
மன்னரை தான் மறுமைக்கு முதல் தரமான வீடு என்கிற எண்ணம் என்னுடையதும் உங்களுடையதும் உள்ளத்திலே என்றாவது ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட்டதை எண்ணி கவலை சிந்தியவர்கள், கண்ணீர் சிந்தியவர்கள் என்னிலும் உங்களிலும் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டதன் பிறகு மையவாடியில் நின்று அதிகமாக அழுதார்கள், கடுமையாக அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி கேட்டார்கள், தலைவரே அல்லது இமாமே அல்லது அமீருல் முஃமினீனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள், நரகத்தை சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவோ காரியங்களை சொல்லியும் அழுகாத அளவு இந்த நேரத்தில் நீங்கள் அழுகிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி அந்த தோழர்கள் கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? காரணம் சொல்லுகிறார்கள். அழுததற்கான காரணம் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பார்ப்போம். அழுதிருக்கிறோமா என்று ஒரு பகுதி, கவலையாவது பட்டிருக்கிறோமா என்பது இன்னொரு பகுதி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுததற்கு காரணம் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்னரை என்பது மறுமை வீடுகளில் முதற்தரமான வீடு. நம்ம மரணத்தை முடிச்சிட்டோம் என்றால், அதாவது மறுமைக்கு தயாராகிட்டோம் என்றால், எங்களுக்கு மறுமைக்கு கூட்டி போறதுக்கான முதல் இடம் இதுதான். இந்த இடத்தில் யார் வெற்றி அடைந்தானோ அவன் வெற்றி அடைந்தான், இங்கு தோல்வி அடைந்தவன் நஷ்டம் அடைந்தான் என்பதை எண்ணி அழுகிறேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக. எப்படி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மா ரஅய்து மன்தரன் கத்துன் இல்லா வல் கப்ர் அஃதா மின். நான் இந்த உலகத்துல பார்க்கிற எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட இந்த கபரினுடைய மோசமான நிகழ்வுகள், கபரினுடைய வாழ்க்கை, கபரில் இருக்கிற துன்பங்கள், இதுதான் என் கண் முன்னால் மிக அபரிமிதமானதாக தோற்றமளிக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, மன்னரையினுடைய நிகழ்வை யோசித்து அல்லது மறந்து விட்டதனுடைய விளைவுதானோ நாங்கள் பாவங்களிலேயே திளைத்திருக்க காரணம்? ஆம், அதுதான் உண்மை. சஹாபிய பெண்மணிகள், சஹாபாக்கள் எல்லாம் அந்த மரணத்தை பயந்ததனால் தான் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சித்தார்கள். அல்லாஹ்வின் அருளை நாடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடிக்கடி கேட்பார்கள், எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது என்னவென்று சொல்லித்தாருங்கள். யாரும் செய்யாத நல்லமல்களை செய்ய வேண்டும், சொல்லித்தாருங்கள். செல்வந்தர்கள் எல்லாம் முந்திக் கொள்ளுகிறார்கள், அவர்களை விட சிறந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும், சொல்லித்தாருங்கள். பெண்களானவர்கள் சொல்லுவார்கள், ஆண்கள் உங்களோடு சகலவிடங்களிலும் கலந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்கிற நிலவுகள் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு இல்லை, ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் என்று பெண்கள் கேட்ட கேள்விகள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய மார்க்க கல்விகளோடு தங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு முனைந்த நபித்தோழர்களும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல் தரமான வீடு மன்னரை வாழ்க்கையை அவர்கள் பயந்ததுதான். நாம் அதை பயப்படாததனுடைய காரணம்தான் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் அழகுகளுக்கும் மதிமயங்கி ஷைத்தானினுடைய வடிவரடிகளாக அவன் பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டால் நாங்கள் விசுவாசிகள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்கிற நாமம் சூடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு மனிதனுடைய நிலைமை, மூச்சு நின்று விடுகிறது, அவன் மன்னரையை நோக்கி பயணிக்கிறான். மன்னரைக்காக வேண்டி அவனை எடுத்துச் செல்லுகிற பொழுது இந்த ஜனாசாவினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? நல்ல ஜனாசா, தீய ஜனாசா என்கிற இரண்டு விதமான ஜனாசாக்களை நாங்கள் பார்க்கலாம். மன்னரை வாழ்வை பயந்தவன்
நல்ல ஒரு ஜனாசாவாக இருப்பான். தன்னுடைய ஜனாசாவை மிக வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அந்த ஜனாசா இருக்கும். அதே மனிதன் ஒரு தீய ஜனாசாவாக இருந்தால் அவனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? எனக்கு பிடிச்ச கை சேதமே, ஏன் என்னை தூக்கி செல்கிறீர்கள் என்று அந்த ஜனாசா புலம்புகிறது. யாருக்காவது கேட்குமா? உயிர் பிரிய முன்னர் மரண படுக்கையில் இருந்தவனுடைய பேச்சே யாருக்கும் விளங்கவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்பதை அறியாமல் போர்த்தி அவனை அழைத்து சென்று புதைக்க கொண்டு போகிற நேரம் அவன் புலம்புகிறான், என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று. யாருக்காவது கேட்குமா? இல்லை. பிரயோசனமற்ற புலம்பல்களை அவன் செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான செய்திகளை எமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, ஜனாசாவை நீங்கள் மிக வேகமாக கொண்டு செல்லுங்கள். ஏன் தெரியுமா? எவ்வளவு அவசரமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு அவசரமா கொண்டு போங்க. மௌத்தானத்துல யாருக்கும் காட்டாம தூக்கிட்டு போங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஜனாசாவிற்குரிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி எவ்வளவு குயிக்கா முடிக்க இயலுமோ அதை முடித்து ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள். 2 விதமான பிரயோசனம். ஒன்று, இந்த ஜனாசா மோசமானதாக இருந்தால், நல்லதாக இருந்தால் அது வேற, அது அவருடைய வாழ்க்கைக்காக நீங்க அவசரப்படுத்துறீங்க. தீய ஜனாசாவாக இருந்தால், மோசமான ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசாவை தூக்கி உங்களுடைய தோள்கள்ல இருந்து அந்த அசிங்கத்தை அவசரமாக இறக்கி வச்சிருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு தீய ஜனாசாவை தூக்கிட்டு போறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது, நல்லதா தீயதா தெரியாது. தூக்கிட்டு போறவர்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால் அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியாது. அவசரப்படுத்தினால் நல்ல ஜனாசாவுக்கு சிறப்பு, மோசமான ஜனாசாவாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. எப்படி தெரியுமா? ஒரு கெட்டதை தோல்ல இருந்து மிக வேகமாக இறக்கி வச்சிடுறீங்க. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, யோசித்து பாருங்களேன். மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் மோசமானவனாக, பாவியாக, கெட்டவனாக வாழ்ந்து விட்டால் அவன் ஜனாசாவை கூட உங்கள் தோள்களில் மிக நீண்ட நேரம் சுமக்க வேண்டாம் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லித் தருகிறார்கள் என்றால், எச்சரிக்கிறார்கள் என்றால், அப்படியான ஒரு ஜனாசாவாக நானும் நீங்களும் இருந்துவிடக் கூடாது என்று எண்ணி அழுதவர்கள் என்னிடம் உங்களிடம் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? காரணம், நாங்கள் அந்த மன்னரை வாழ்க்கையை மறந்து விட்டோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, ஜனாசா தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு கொண்டு வருவார்கள். முன்னே நிறுத்தி வைக்கப்படுகிறது ஜனாசா. தொழுகைக்காக வேண்டி எல்லோரும் நிற்பார்கள். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளை, இங்க நிற்கிற நேரத்துல தொழுவிக்கக்கூடியவர் தொழுவிப்பதற்கு முன்னர் ஒரு சில அறிவுறுத்தல்களை செய்வார். கடன்கள் இருந்தால் நிறைவேற்றி விடுங்கள். இது ரசூலுல்லாஹ் செய்தது, மனிதன் செய்யக்கூடியது தான், நிறைவேற்றப்பட வேண்டும். சரி, இன்னொன்றையும் சேர்த்து செய்வாங்க. என்ன தெரியுமா? இவர் வாழ்ற நேரம் எல்லாரோட சேர்ந்து நல்ல முறையில் புழங்கினாரு. சில நேரங்கள்ல ஏதாவது மனக்கசப்புகள் வர்ற மாதிரி நடந்திருக்கலாம். அவருடைய சொல்லாலேயோ செயலாலேயோ நடத்தைகளாலோ வார்த்தைகளாலோ அப்படி நடந்திருக்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவரை மன்னிச்சிடுங்க. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மன்னிப்பை நான் ஒரு ஜனாசாவிற்காக வேண்டி உங்களிடம் கேட்கிறேன் என்று வையுங்களேன். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் சரி, அல்லாஹ் எமக்கு இடுகிற கட்டளையும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த பாவங்களை அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். மன்னிப்பு கேட்க வேண்டியவன் யார்? மரணித்ததன் பிறகு இவனுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் என்றால், வாழுகிற உனக்கு தோன்றாத ஒன்றை உன் மரணத்தின் பிறகு யார் கேட்டு என்ன பயன்? அன்புள்ள தாய்மார்களே, வாழுகிற பொழுது நான் செய்த பாவங்களுக்கு என் உறவுகளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டுமே என்கிற உணர்வு என்னில் ஏற்படவில்லை என்றால் காரணம், நான் மரணத்தை மறந்து விட்டேன் என்பதுதானே. என்னை நாளை இதை இடத்தில் அடக்கம் செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு உணர்வு என்னில் இல்லாமல் போனது தானே. நான் மரணத்தை நினைவுபடுத்தி இருந்தால் நிச்சயமாக என் மானத்தை, என்னுடைய மரியாதையை என்று அந்தஸ்தை பார்த்து உலக லாபங்களுக்காக நிற்காமல் நான் மறுமையில் தப்ப வேண்டும் என்பதற்காக கூனி குறுகி அவர்களிடம் யாரமாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டிருப்போம், அந்த கடனை நிவர்த்தி செய்திருப்போம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஜனாசா தொழுகைக்காக வந்து நின்று சொல்லிவிட்டு 3வது தக்பீரின் பிறகு அங்கு
துஆ கேட்கப்படுகிறது ஜனாசாவிற்காக. அந்த துஆவுல சொல்லப்படுற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த ஜனாசாவினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, கபர் வாழ்க்கை சிறப்பாக அமைய, அதனுடைய சந்ததிகள் சீரானவர்களாக மாற, இப்படியான பிரார்த்தனை தான். நான் சொன்ன அந்த முதலாவது கட்டத்தோடு இந்த மூன்றாவது தக்பீரின் பிறகுள்ள பிரார்த்தனையை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மனிதன் வாழுகிற பொழுது தன்னுடைய தாய்க்கு, தந்தைக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, சகோதரிகளுக்கு அநியாயம் செய்தவனாக இருந்தால் இந்த பிரார்த்தனையின் மூலமாக இவனுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகிறது? ஒன்று. இரண்டாவது, இவர்கள் பிரார்த்தனை புரியட்டும். பிரார்த்தனை புரிபவர்கள் யார்? தவறிழைக்காதவர்களா? பாவம் செய்யாதவர்களா? ஹராத்தோடு வாழாதவர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் சரி, ஹராத்தோடு வாழ்ந்து கொண்டு ஹராமான வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? உண்ணுவது ஹராம், உடுத்துவது ஹராம், அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அனைத்துமே ஹராமாக இருக்க அவன் கேட்கும் பிரார்த்தனையை மட்டும் அவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டார்களே. நான் இந்த ஜனாசா தொழுகையில் ஜனாசாவிற்காக பிரார்த்தனை புரிகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் என் பிரார்த்தனையின் மூலமாக இந்த ஜனாசாவிற்கு என்ன பிரயோசனம்? அப்ப ரெண்டு விஷயம். ஒன்று, மரணிச்சதன் பிறகு நான் பாவியாக இருந்தும் எனக்கான மன்னிப்பில் கேள்விக்குறி. மரணிக்கும் முன்னர் மரணித்தவனுக்காக நான் பிரார்த்தனை புரிந்தாலும் என் வாழ்க்கையில் நான் ஹராமானவற்றோடு தொடர்பு பெற்றிருந்தால் என்னுடைய பிரார்த்தனை கேள்விக்குறி. அன்புள்ளவர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். எனக்கான உதவியை நான் மட்டுமே செய்து கொள்ள முடியும், எனக்கான நன்மையை நான் மட்டுமே தேடிக்கொள்ள முடியும். இந்த செய்தியை இந்த நிலையோடு ஒப்பிட்டு பாருங்களேன். நான் வாழுகிற பொழுது எனக்கான நன்மைகளை சேர்த்திருந்தால், நான் வாழுகிற பொழுது எனக்கான நன்மைகளை நான் அள்ளிக்கொண்டு சென்றிருந்தால் இந்த மனிதனின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இல்லையோ, எனக்கு நான் சேர்த்து வைத்திருப்பது போதும் அல்லவா? அல்லாஹ் என்னை பாதுகாக்க காத்திருக்கிறான் அல்லவா? அன்புள்ளவர்களே, அதையாவது நாம் யோசிக்க வேண்டாமா? மரணித்ததன் பிறகு எனக்காக பிரார்த்தனை புரிபவன் அல்லாஹ்வை பயந்தவனாக இருந்தால் மட்டுமே எனக்கான பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், வாழுகிற பொழுது என்னால் எனக்கான பிரார்த்தனையை ஏன் செய்து கொள்ள முடியாது? மரணித்ததன் பிறகு எவனோ ஒருவருடைய பிரார்த்தனைக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும்? அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என் நிலைமை என்ன? எனவே அந்த மன்னரையை நான் பயந்தால் என் வாழ்க்கை மாறும் அல்லவா? அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த, ஒரு அடியான், இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி வ தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு வ இன்னஹு ல யஸ்மஉ கர்அன் ஆலிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை கபரில் கொண்டு போய் வச்சாச்சு. கபரில் வைத்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிற அந்த காலடி ஓசையை, செருப்பின் சத்தத்தை அந்த ஜனாசா செவிமடுக்கும் என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலேயே 2 மலக்குகள் வருவார்கள். 2 மலக்குகள் வந்து என்ன செய்வார்கள்? இந்த ஜனாசாவினுடைய அருகிலே அமர்ந்திருந்து இந்த ஜனாசாவை எழுப்பாட்டி உட்கார வைப்பார்கள். அது அப்படியே உட்கார செய்வார்கள். உட்கார செய்து அந்த ஜனாசாவிடம் கேள்வி கேட்பார்கள். எப்படி தெரியுமா? மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, இவரை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய், என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். கேள்வி ஒன்றுதான். பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு 2 நிலைமைகள் உண்டு. நல்லவன், தீயவன், முஃமின், பாவி. முஃமினாக இருந்தால் அவன் சொல்லுவான், ஃபயகூலு அஷ்ஹது அன்ன அப்துல்லாஹி வ ரசூலு, இவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அடியாரும் அல்லாஹ்வின் தூதரும் ஆவார்கள். ஃபயகூல் ஃபயுகாலு லஹு உன்துர் இலா மக்அதிக மினன் நார், நீ பாரு, உன் நரகத்தில் உள்ள இடம் இதுவாகத்தான் இருந்தது, ஆனால் உன்னுடைய இடத்தை நான் சுவனத்தின் இடமாக மாற்றி தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை அடையாளப்படுத்தி கொடுக்கிறான்.
ஒரு பாவியாக இருந்தால் அவருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாவி சொல்லுவான், மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீ என்ன எண்ணிக்கொண்டிருந்தாய், என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டால், ஃபயகூல், அவன் சொல்லுவான், லா அத்ரி குன்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அது இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மலக்குகள் இவனுக்கு சொல்லுவார்களாம், எப்படி தெரியுமா? லா தரைத வலா தலைத், நீ அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற முயற்சிக்கவும் இல்லை, அந்த அல் குர்ஆனை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை, திருமறை வசனங்களை, நபிகளாருடைய போதனைகளை பார்த்து திருந்த வேண்டும் என்கிற படிப்புக்காக நீ நேரம் ஒதுக்கவும் இல்லை, நீ அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை, நீ படிக்கவும் இல்லை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொன்ன இந்த மலக்குகள் என்ன செய்வார்களாம் தெரியுமா? வயுத்ரபு பிமதாரிக் மின் ஹதீத், இரும்பினாலான ஒரு சம்மட்டி, அதனால் அவருக்கு அடிப்பார்கள். தர்பத்தன், ஒரே அடி. எங்க கபூர்ல கேள்வி கேட்டு இது யார் என்று கேட்ட நேரம் அது நபிகளார் என்று சரியாக சொல்ல முடியாமல் எல்லோரும் சொன்னதை நான் சொன்னேன் என்று சொன்ன பொழுது, நீ படிக்கவில்லை, படிக்க முயற்சிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த மனிதனுக்கு சுமத்தி, அந்த மையத்துக்கு, ஜனாசாவிற்கு சுமத்தி, அவருக்கு இரும்பு சம்மட்டியினால் ஒரு அடி அடிக்கப்படும். அந்த அடியின் சத்தம், அந்த அடியினுடைய வலியினால் இந்த மனிதன் கதறுவான். எப்படி தெரியுமா? ஃபயஸீஹு ஸைஹத்தன் யஸ்மஉஹா மின் யலீஹி கைரு ஸகலைன், மனித ஜின் வர்க்கத்தை தவிர சகல உயிரினங்களும் இவன் அலறும் சத்தத்தை செவிமடுக்கும் என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, மண்ணறைக்குள் வைக்கப்பட்டதன் பிறகு நபிகளாரை தெரியாது என்று சொன்னதனால் அவர்கள் சொல்லுகிற இரண்டு விதமான விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, நீ படிக்க இல்லை, படிக்க முயற்சிக்க இல்லை, அதனால் ஏற்படுகிற தண்டனையை மனித ஜின் வர்க்கத்தை தவிர ஏனைய எல்லா உயிரினங்களும் செவிமடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு செய்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு ஒரு குதிரையில, ஒரு கழுதையில பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்கிற பொழுது ஓர் இடத்தில் அந்த கழுதைகள் எல்லாம் மிரண்டு துடிக்க ஆரம்பிக்கிறது. கழுதையின் மேல் இருப்பவர்களை எல்லாம் தள்ளிவிட எத்தனிக்கிறது, மிரண்டு போகிறது. இந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பற்றி கேட்டார்கள். பனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய இந்த சமுதாயத்தில், இந்த இடத்தில் மண்ணறைகளிலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு 6 அல்லது 5 அல்லது 4 என்ற கபறுகள் இருக்கு. இந்த கபறுகளில் உள்ளவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் கேட்கிற இந்த சத்தத்தை, அந்த வேதனையின் சத்தத்தை நான் உங்களுக்கும் கேட்க செய்யும்படி நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்து விடுவேன். யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கேட்கிற இந்த கபரில் இருந்து கத்துகிற இந்த சத்தத்தை நீங்களும் கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்து விடுவேன். ஆனால் என்னை தடுக்கிற பயம் என்ன தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்டால் உங்களில் மரணிப்பவர்களை நீங்கள் மண்ணறைகளில் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அந்த பயம் மட்டும் இல்லை என்றால் நான் கேட்க செய்வேன், இங்கு என்ன சத்தம் கேட்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி மண்ணறைக்குள்ள இருக்கிற அந்த வேதனை, தண்டனை, கஷ்டத்தை நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதனால் தான் இன்னும் ஒரு நபிமொழியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அறிவதையெல்லாம், நான் அறிந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவதன் மூலமாக,
நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்றிருந்தால், நான் அறிஞ்சதையெல்லாம் நீங்களும் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அதிகமாக அழுவீர்கள், கொஞ்சமாக சிரிப்பீர்கள் என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தை என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் இருக்கிற பல மாற்றங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மை, எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நாங்கள் அழுதிருக்கிறோமா, சிரித்திருக்கிறோமா? அழுகை எதற்காக இருந்திருக்கிறது? சிரிப்பு எதற்காக இருந்திருக்கிறது? சிரித்த காரியங்கள் எதுவாவது அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் சிரித்ததுண்டா? அழுத காரியங்கள் ஏதாவது அல்லாஹ்வை பயந்து, நரகத்தை பயந்து அழுத நாட்கள் உண்டா? அப்படி இருந்தால் அது அதிகமா உலகத்து காரியங்களுக்காக, உலகத்து சோதனைகளுக்காக, உலகத்தின் எதிர்பார்ப்பு நடைபெறாமல் போனதற்காக அழுத காலங்கள் அதிகமா என்பதை யோசித்து பார்த்திருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அழுவதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். எப்படி? நான் அறிந்த மரண விடயங்கள், மன்னரை வாழ்வு சம்பந்தமான விடயங்களை நீங்களும் அறிந்தால் அதிகமாக அழுவீர்கள். அன்புள்ள தாய்மார்களே, மன்னரையில் நடைபெறக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் சம்பந்தமாக நாங்கள் படித்ததே கிடையாதா? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் இது பற்றிய பயான்களை நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம். நான் கேட்கிற ஒரு கேள்வியை பாருங்கள். சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு படிப்பிக்கப்படுகிறது. உன்னுடைய நபிமார்களை பற்றிய, நபியினுடைய பாடத்தை பற்றிய தெளிவெல்லாம் கொடுக்கப்படுகிறது. வருடா வருடம் அந்த நபிகளாரை புகழக்கூடியவர்களும் இருக்கிறார். எப்படியோ நபியை தெரியாத சின்ன பிள்ளைகளும் இல்லை. அப்படி இருந்தும் மன்னரையில் இவர் யார் என்று கேட்டால் அவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் என்று சொல்ல முடியாமல் திணறுகிறான் என்றால் இது கேள்வி சிறுசு, விடையும் சிறுசு. ஆனால் அதை சொல்லும் நபர் யாராக இருந்தால் சொல்ல முடியும் என்கிற ஒரு உண்மை உண்டு. எல்லாருக்கும் இந்த பதிலை சொல்ல முடியாது. மன்னரைக்குள்ள அல்லாஹ் கேள்வி கேட்பா மலக்குமார்கள், எப்படி? உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ் தெரியாதா? பிறந்த குழந்தை பேசுகிற பொழுது சும்மா வாயை திறந்து மூடினாலும் அல்லாஹ் சொல்லுது பிள்ளைன்னு சந்தோஷப்படுற எங்களுக்கு, அந்த வயசிலேயே அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக் கொடுக்க தெரிந்த எங்களுக்கு, மரணித்த ஒருவருடைய மன்னரையில் உன்னுடைய ரப்பு யார் என்கிற கேள்விக்கு அவரால் அல்லாஹ் என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கானதா இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் முஹம்மது என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதல்கள், நடத்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வின் முன்மாதிரிகளோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனால் அல்லாஹ் தான் ரப்பு என்றோ, இவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொல்ல முடியாமல் போகும். இப்ப மௌத்தாகிற எத்தனையோ பேர் தொழுறாங்க தானே, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தவங்க தானே, அப்ப அவங்களால சொல்ல முடியாதா என்று கேட்டால், அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு மனிதர்களை, வாழ்க்கையை வாழச் சொன்னார்கள்? எப்படியான வாழ்க்கை ஒருவன் வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்திருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் என்ன? மன்னரைகள் உங்களை மரணத்தை நினைவுபடுத்தும் என்று ஞாபகம் ஊட்டிய காரணம் என்ன? உலகத்திலே இந்த மண்ணின் மேலால் வாழக்கூடிய கட்டங்களில் நாம் எதை செய்தாலும் இது எல்லாம் என் மறுமைக்கான தேடல் என்கிற ஒன்றை சொல்லித் தந்திருக்கிறார்களா இல்லையா? அதற்கான வழிகாட்டுதலா இல்லையா? ஆம் என்றால் மறுமையை பற்றிய தகவல்களை எனக்கோ உங்களுக்கோ சொல்லித்தர முடியுமானவர் யார்? அல்லாஹ்வின் வஹீயின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே சொல்லித்தர முடியும். அப்படி என்றால் மறுமை நாள் பற்றி, மறுமை நிகழ்வுகள் பற்றி, மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பற்றி எல்லாவற்றையும் திட்டத் தெளிவாக சொல்லித்தரக்கூடியவர் ரசூலுல்லாஹ் தான் என்பதை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருந்தால் அவரால் மட்டுமே மறுமை வாழ்வுக்கான சகல விடயங்களையும் இந்த உலகத்தில் எமக்கு கற்றுத்தர முடியும். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய இந்த கற்பித்தலை நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விடயங்களில் அமுல்படுத்தி இருக்கிறோம்? தொழுகையில், நோன்பில், ஜக்காத்தில்,
தர்மங்களில், அடுத்தவர்களோடு பழகுகிற விதங்களில், அடுத்தவர்களோடு கையாளுகிற விதங்களில், குற்றம் இழைத்தவனை மன்னிக்கிற விடயங்களில், பாவம் செய்தவனை தண்டிக்கிற விடயங்களில், நீதி என்கிற பாதையில், இறைவனுக்கான கடமைகளை செய்வதில், மனிதனுக்கு செய்யும் கடமைகளை செய்வதில், பெற்றோர்களோடு நடந்து கொள்ளுகிற விதங்களில், சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இரக்கம் காட்டுதலில், பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில், மார்க்கம் பேணச் சொன்ன கற்பொழுக்கத்தில், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அஜ்னபி மஹ்ரமி என்கிற சட்டங்களை பேணுவதில், எத்தனை விடயங்களில் அந்த தூதருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி இருக்கிறோம் என்பதை பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் என்றாவது சிந்தித்ததுண்டா? சிந்திக்கவில்லை என்றால் அதை சிந்தித்தால் என் பதில் என்ன? 175% மேலாக இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். அப்படி என்றால் அரை கரவாசியை விட கூடுதலாய் நாம் ரசூலுல்லாவை பின்பற்றாத பொழுது மன்னரையில் உன்னுடைய நபி யார் அல்லது இவர் யார் என்று கேட்கிற கேள்விக்கு என்னாலும் உங்களாலும் எப்படி தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத், ரசூலுல்லா, அப்துல்லா என்று எப்படி சொல்ல முடியும்? தோழர் தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். மண்ணறையில் ஜனாசாக்கள் அடக்கம் பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஜனாசாக்களுக்கு காலையும் மாலையும் அவர்களுடைய இடங்கள் எடுத்து காட்டப்படும். இன்ன அஹதக்கும் இதா மாத், மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் உரில அலைஹி மக்அதஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையும் மாலையும் அவர்களுடைய இடம் அவர்களுக்கு காட்டப்படும். இன் கான மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவர்க்கவாதியாக இருந்தால் ஃபமின் அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்தை பார்த்து அவர் சுவனவாதிகளில் ஒருவராயிருப்பார், சந்தோஷத்தோடு உள்ளம் பூரித்திருப்பார். வ இன் கான மின் அஹ்லின் நார் ஃபமின் அஹ்லின் நார், யார் நரகவாதிகளில் உள்ளவர்களாக அவர்களுக்கு காட்டப்படுகிறதோ, பாவம் செய்து பாவியாய் இருக்கிறானோ அவன் நரகத்தினுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஃபயுகால், அவனுக்கு சொல்லப்படும், ஹாதா மக்அதுக், இதுதான் உன்னுடைய இடம், ஹத்தா யப்அஸகல்லாஹு யௌமல் கியாமா, இந்த மண்ணறையில உனக்கு தர்ற இந்த நரக தண்டனை இருக்குதே, நரக வேதனை இருக்குதே, இது மறுமையில் உன்னை அல்லாஹ் எழுப்புகிற வரைக்கும் தொடரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இதுல இருக்கிற மிக பாரதூரமான ஒரு நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, ஒரு மனிதனுக்கு நரகவாதி, இவன் மண்ணறையில இருக்கிறான். மண்ணறைக்குள்ள வைக்கப்பட்டதன் பிறகு இந்த நரகவாதிக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை எடுத்து காட்டுவான். ஒன்னு, நான் இங்க தான் போட இருந்தேன், நீ செய்த காரியங்களினால் உன்னுடைய இடத்தை நான் நரகமாக மாற்றிவிட்டேன் என்று நரகத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கிறான். தாய்மார்களே, ஒரு பாவி சுவர்க்கத்தை பார்க்காம நரகத்தை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, நல்லமன்னு சொல்லல, அது கூட அவன் தண்டனை தான். ஆனால் சொர்க்கத்தை காட்டிட்டு நரகம்தான் உனக்குன்னு சொன்னால் அவனுடைய மனம் படும் வேதனையை யோசித்து பாருங்களே. உனக்கு இந்த நன்மைகளை, உனக்கு இதெல்லாம் தரப்போறேன்னு சொல்லிட்டு ஆனா தரமாட்டேன், இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அசிங்கமானதுகளை கொடுத்தால், இதுதான் கிஃப்ட் என்று சொல்லிட்டு சொல்லப்படாத ஏதோ ஒன்றை, பிடிக்காத ஒன்றை கிஃப்டாக ஒருவனுக்கு தந்தால், அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நரகத்தை காட்டிவிட்டு சுவர்க்கத்தை கொடுத்தால் பூரிப்படைந்திருப்பான். ஆனால் சுவர்க்கத்தை காட்டிவிட்டு நரக தண்டனையை அவனுக்கு கொடுக்கிற பொழுது அந்த பாவியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படி யோசித்து பார்த்தால் என்னுடையதும் உங்களுடையதும் நிலைமைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் அனுதினமும் ஒவ்வொரு கணப்பொழுதுகளும் நினைத்து வாழ வேண்டிய மரணம் ஒரு பொழுதும் என் சிந்தனைகளை விட்டு ஆண்டிருக்காது. ஒரு பாவம் செய்கிற பொழுது என் மரணம் வந்து விட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பாருங்க. ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் முஃமினாக இல்லை, திருடுகிற பொழுது அவன் முஃமினாக இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் அவன் செய்கிற பாவத்தின் பொழுது முஃமின் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எச்சரிக்கிறார்களே? அப்ப அவன் புரிஞ்சு கொள்ளணும், ஒரு பாவம் தடுக்கப்பட்டதை நான் செய்தால் நான் முஃமின் இல்லை என்றால் என் மன்னரை வாழ்வின் முடிவு, என்னுடைய அல்லாஹ் எனக்கு தர இருக்கிற இடம் எதுவாக இருக்கும்?
அன்புள்ள தாய்மார்களே, சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்யும் மனிதனுக்கு தெரிய வேண்டும், இந்த கணம் என்னை மரணம் வந்தடைந்தால் என் முடிவு எதுவாக இருக்கும், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற பயத்தோடு வாழ வேண்டும், மரண பயத்தோடு வாழ வேண்டும். சில நேரங்கள்ல இப்படியே இருந்தா உலகத்தில் எப்படி வாழ்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தால், அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி கேள்வி எழுபவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களை மரணத்தை விட்டு மறக்கடிக்க பார்க்கிறான். அனுதினமும் ஒவ்வொரு செயல்களிலும் மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் படிக்க, அப்படி என்றால் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு கற்பனை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்றால், நான் வாழுவதற்கு சில அவகாசங்கள் வேண்டும். இப்படியான சில நிகழ்வுகளை நான் சந்தித்ததன் பிறகு, இப்பதானே வயசு, சின்ன வயசு, கல்யாணம் முடிச்ச பிறகு பார்ப்போம். கல்யாணம் முடிச்சவங்க பிள்ளைகள் இப்பதானே கிடைச்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு வயசு வரட்டும் பார்ப்போம். சின்னவங்களா இருக்கிறவங்க நமக்கு ஒரு வயசு, ஒரு வாலிபத்தை வந்த பிறகு பார்ப்போம் என்று நன்மைகளுக்கு காலம் தள்ளி போடும் வரையறைகளை எப்பொழுதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோமோ புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, ஷைத்தான் எம்மை அவன் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறான். சில அறிஞர்கள் எந்த அளவுக்கு இதை ஆசையூட்டுவார்கள் என்று சொன்னால், உண்மையில் விசுவாசியாக அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையை கழிக்க முற்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவன் ஒரு 3 விடயங்களை சரியாக பின்பற்ற முயற்சிப்பான். அதுல ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் மன்னரை மரணம் சம்பந்தமான பயம் ஒரு மனிதனுக்கு இருந்தால், அங்கு கொடுக்கப்படக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்களை உணர்ந்து வாழ்பவனாக இருந்தால் இவன் தஅஜீலு தௌபா, தௌபாவை மிக வேகமாக செய்வான், அவசரமா தௌபா செய்வான். எங்களோட வாழ்க்கையில உள்ள பண்புகளோடு ஒப்பிடுவோம். நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை என்றால் மாற்ற வேண்டும். இரண்டாவது, என் பாவங்களுக்கான தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தௌபா செய்வதோடு நின்று விடாமல் நான் என்ன செய்வோம் தெரியுமா? இபாதத்துகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவோம். ஏன்? என் உயிர் பிரிகிற பொழுது நான் ஒரு இபாதத்தாளியாக இருக்க வேண்டும். தொழுகிற பொழுது உயிர் பிரிய வேண்டும், நோன்பு பிடித்திருக்கும் நிலையில் உயிர் பிரிய வேண்டும், திக்ர் செய்கிற பொழுது உயிர் பிரிய வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுகிற பொழுது உயிர் பிரிய வேண்டும், குர்ஆன் ஓதுகிற பொழுது உயிர் பிரிய வேண்டும், ஒருவருக்கு உதவி செய்கிற பொழுது உயிர் பிரிய வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது உயிர் பிரிய வேண்டும் என்கிற நல்ல முடிவை எதிர்பார்த்த தக்வாதாரிகளாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இபாதத்துகள் செய்வதில் ஆர்வம் உள்ளவனாக இருப்பான். பாவங்கள் செய்வதை அவன் சுருக்கிக் கொள்வான். மூன்றாவது ஒரு பகுதி, தௌபா செய்து இபாதத்துகளை அதிகம் செய்யக்கூடிய மனிதனுடைய சிந்தனையில் இந்த உலகத்தினுடைய மோகங்கள், ஆசைகள் இருக்காது. அது எல்லாவற்றையும் அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? எனக்குண்டு இருந்தா கிடைக்கும், இல்லாட்டி அது அல்லாஹ்வின் புறம் இருந்துள்ளது என்று பொறுத்து கொள்ளுகிற போதும் என்கிற மனம் அவனில் உருவாகும். போதும் என்கிற மனத்தை உருவாக்கி கொண்டவன் ஈமானியனாக இருப்பான். அவன் அனாவசியமான சிந்தனைகளை உள்ளங்களில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்க மாட்டான். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் மன்னரையை மறந்துவிட்டு வாழ்ந்தால் அவனால் நன்மைகள் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதற்கு நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். மௌத்துங்கிற பயம் இல்லாதவன் பாவத்தில் நிறைய ஈடுபடுவான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்தினார்கள். நான் சொல்ல வருகிற இறுதியான விடயம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 மையவாடிகளில் ஏற்படக்கூடிய சில தண்டனைகளை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். ஒருவர் கோல் புறம் பேசியதற்காக வேண்டியும், ஒருவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாத, ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ளாத காரணத்தினாலும் இவர்கள் இருவரும் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இதை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் தண்டிக்கப்படுவது பெரும் காரியங்களுக்காக அல்ல. நல்லா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, இவர்கள் தண்டிக்கப்படுவது பெரும் பாவங்கள் செய்ததற்காக அல்ல. பெரிய காரியம் ஒன்று செஞ்சிட்டாங்கன்றதுக்காக தண்டிக்கப்படல. அப்ப அற்பமான காரியத்திற்காக வேண்டி அவர்களுக்கு கபரிலே தண்டனை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வினால் தாங்க முடியாமல் அவர்கள் ஒரு பேரிச்சம் மரத்தினுடைய ஒரு மட்டையை பிழிந்து அங்கே கிழித்து 2 கபர்களிலும் குத்திவிட்டு இது காயும் வரைக்கும் குறைக்கப்படலாம் தண்டனை என்று சொன்னார்கள் என்றால், இன்று எமது சமுதாயம் செய்வது வேறு.
மரத்தை நட்டி மரமே முளைக்கணும்னு சொல்லி மண்ணறைக்குள்ள இருக்கிறவன் பாவிதான் என்ற சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்துடுறோம். ரசூலுல்லாஹ்க்கு தண்டனை கொடுக்கப்படுறது தெரிஞ்சதுனால அவர்கள் செஞ்சது கூட என்ன தெரியுமா, குச்சி காஞ்சு போகும் என்று தெரிஞ்சும் கிழிச்சு குத்திட்டு வந்தாங்க. அன்புள்ள தாய்மார்களே, சிறிய தண்டனையாக சிறிய பாவமாக ஒரு மனிதன் கருதும் அலட்சியமாய் செய்யக்கூடிய இதற்கே இப்படி தண்டனை என்றால் நாம் செய்து கொண்டிருக்கும் பாவங்களை எல்லாம் எண்ணி பாருங்களேன். மறைவில் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கையை இவ்விடத்தில் எனக்கும் உங்களுக்கும் இறுதி எச்சரிக்கையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மிக பெரும் உபதேசமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள். இவர்கள் வருகிற பொழுது திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையடி வாரம், அந்த மலை தொடர் அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். இந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தூசு துகள்களாக அனுப்பி விடுவான், நாசமாக்கி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அந்த நன்மைகளோடு வந்து நன்மைகள் எல்லாம் வீணாக்கப்படக்கூடியவர்கள் யார்? ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தெரியாமல் கூட அல்லா நகூன மின்ஹும் வநஹ்னு லா நஅலம், தெரியாம கூட அவங்களோட லிஸ்ட்ல நாங்க வந்துடக்கூடாது. அதுக்காக சொல்லுங்க. அப்படின்னா நான் மறந்து கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு அவங்களை விளங்கப்படுத்துகிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களை போன்று ஓதுபவர்கள் தான், உங்களை போன்று இரவு வணக்கங்கள் செய்பவர்கள் தான், உங்களை போன்று இபாதத்துகளில் கழிப்பவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்த மிக பெரும் தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் செய்த மிக பெரும் தவறு தனிமையில் அவர்கள் இருந்தால். நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். தனிமையில் அவர்கள் இருந்தால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். மறைவில் தனிமையில் யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக, உறவுகள் இல்லை என்பதற்காக, கணவன் இல்லை என்பதற்காக, மனைவி இல்லை என்பதற்காக, பிள்ளைகள் பார்க்கவில்லை என்பதற்காக, தனிமையாக நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்பவனாக ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய நிலைமையை ரசூலுல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையை பாருங்கள். மறுமை நாளில் மழை அளவு நன்மைகளோடு வந்தாலும் அவை அனைத்தும் தூசுகளாக மாற்றப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எச்சரிக்கையை இவ்விடத்தில் எனக்கும் உங்களுக்குமான எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, புரிந்து கொள்வோம். எம் வாழ்க்கை மாற வேண்டும். மாறுவதற்கு முதல் தரமான இடம் மரணத்தை பற்றிய சிந்தனை. மரணத்தை பற்றிய சிந்தனை என்பது எம் வாழ்க்கையை நேர்படுத்த சரிப்படுத்த மிக பெரும் துணையாக அமையும். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சகல நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் மரணத்தை பயந்து செய்த பாவங்களுக்காக, தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களுக்காக அல்லாஹ்விடம் அனுதினமும் தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அல்லாஹு தஆலா யார் யாரையெல்லாம் அவனுடைய அன்புக்குரியவர்களாக, அருளுக்குரியவர்களாக பொருந்திக் கொள்கிறானோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்கள் அனைவரையும், என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.